ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி செஞ்ச ஃப்ராட் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவும் நம்மளுடைய கௌதம் சார் எல்லாம் வந்து வெளிக்கொண்டு வந்ததுனால நம்ம கார்த்திக் வந்து எல்லா விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு. இந்த அஞ்சலி சரியான ஃப்ராடு, இதுக்கு மேலே வந்து இவ்வளோ நம்பக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலே வந்து அவளை வந்து அடித்து துவைச்சி துணி காய வைக்கிற மாதிரி வந்து காய வச்சுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நான் இவ கூட வந்து வாழை வந்து விருப்பம் இவளை வந்து பார்க்கறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் இருக்குது கார்த்தி, அவளை வந்து நீ வந்து டிவோர்ஸ் பண்ணுற அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அவளை வந்து இங்கே வந்து அத்து விட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா முதல்ல அதை செய்யுங்கண்ணா அப்படின்ட்டு வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பத்திரத்தை வந்து நம்மளுடைய கௌதம் சார் வந்து கார்த்திகையில் வந்து கொடுக்குறாங்க. மரியாதை இதில் வந்து கையெழுத்து போட்டு திரும்பி பார்க்காத வந்து இந்த இடத்துல வந்து கிளம்பி போய்கிட்டே இரு, உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, இனிமேல் வந்து என்னுடைய ஒய்ஃப்னு சொல்லிட்டு எங்கேயாவது வந்து என் பேரை சொன்னேன்னா உன்னை வெட்டியே போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி கொஞ்சமாவது வந்து யோசி கார்த்தி, நான் வந்து இந்த இலக்கியம் முன்னாடி வந்து நல்லா வாழணும்னு நினச்சி தான் வந்து இப்படி பண்ணேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உனக்கெல்லாம் வந்து எப்பயுமே வந்து குழந்தை விஷயத்தில் போய் சொன்னி அப்போவே வந்து உன்னை மன்னிப்புன்ற தகுதியை வந்து இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒழுங்கு மரியாதை இதில் வந்து சைன் போட்டு மரியாதை இந்த இடத்துல வந்து கிளம்பி போயிரு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கௌதம் சாரும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரும் பேனாவும் வாங்கி படித்து பார்த்துட்டு இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா கையெழுத்தை போட்டு திரும்பி பார்க்காத வந்து கிளம்பி போக போகிறாங்க. அந்த பேப்பரை வாங்கி நம்மளோட கௌதம் சார் வந்து எல்லாம் சரியாக இருக்கா கையெழுத்து போட்டா அப்படின்றத பார்த்துட்டு இங்கே வந்து இதுக்கு மேலே வந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவளை தலைமொழிக்கிட்டு நம்முடைய கார்த்திக் சார் கௌதம் இலக்கிய 3 பேர் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அஞ்சலி வந்து ஃப்ராடு இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்திருக்கேன் வந்து நம்ம வச்சு மோசம் பண்ணிட்டப்பா அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த பைரவி மேலே வந்து நம்ம கார்த்தி வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. எல்லா விஷயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சு என்கிட்ட வந்து இப்படி வந்து பொய் சொல்லியிருக்கீங்களே அப்படின்ட்டு அவள் திரும்ப இந்த பைரவி வந்து அடிக்கவே வந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகியில் வந்து அம்மா இதுக்கு மேலே வந்து அந்த அஞ்சலிக்கும் இந்த வீட்டுக்கு வந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லை, அவளை வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக வந்து கார்த்தி வந்து பேப்பர் வந்து சைன் பண்ணி அந்த அஞ்சலிகையில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலே வந்து சைன் வாங்கிட்டு அவளை வந்து அங்கேயே வந்து தலைமூடிக்கிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம், இனிமேல் வந்து அவளை வந்து பார்க்குறதோ செய்கிறதோ எந்த ஒரு வேலையும் வந்து வச்சுக்காதீங்க அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஜானகி வந்து என்ன சொல்கிறோன்னா நம்ம வீட்டை பிடிச்ச பீடை வந்து எப்படியோ வந்து ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம், இதுக்கு மேலே வந்து எதுக்கு கவலைப்படாத கார்த்தி, உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் வந்து பொண்ணால் தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய ஜானி வந்து நம்மளுடைய கார்த்தியோட மனசை வந்து தேத்துறாங்க. நம்முடைய இலக்கியம் பார்த்தீங்கன்னா நீ வந்து அந்த அஞ்சலி நினைச்சாலும் வந்து கவலைப்படாத கார்த்தி, அவள் வந்து சரியான ஃப்ராடு, நீ வந்து இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டல, இதே தான் வந்து அவள் கல்யாணம் பண்ணு வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நான் வந்து உங்கள் கையில் வந்து புரிய வைக்க வந்து ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து பல நாள் திருட ஒரு நாள் வந்து மாட்டுவான்ற மாதிரி கரெக்டாக வந்து இந்த அஞ்சலி வந்து இந்த போலி கர்ப்ப விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியம் வந்து சொல்கிறாங்க. சரி அவளை பற்றி யாரும் இனிமேல் வந்து இந்த வீட்டில் வந்து பேசாதீங்க, எனக்கு வந்து ஆல்ரெடி மண்டியை வந்து வெடிச்சிரும் போல இருக்குது அப்படின்ட்டு நம்மளுடைய கார்த்தி சார் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கார்த்தி நீ ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுன்றாங்க. வரப்போகிற எபிசோடு இதாக நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி